அது ஒரு பக்கம் எரிபொருள் மாஃபியா, ஒரு பக்கம் எரிவாயுக்கான தட்டுப்பாடு, இவை அனைத்தும் இருக்கும் போது நாட்டிலே இடம்பெற்ற மிகப்பெரிய நிதி மோசடியாக கருதப்படுகின்ற மத்திய வங்கி நிதி மோசடி இடம்பெற்று 11 வருடங்கள் பூர்த்தியாகவிருக்கின்றன. ஆனால் இந்த மோசடி காரணமாக நாட்டிற்கு ஏற்பட்ட நட்டம் தொடர்பாக இதுவரைக்கும் உரிய முறையில் விசாரணை நடத்தப்பட்டு எவ்வளவு பெரிய நட்டம் ஏற்பட்டது என்பது கூட உறுதி செய்யப்படாத நிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஏற்கனவே பல ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இறுதியாக இதில் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டார்களா என்ற கேள்வி இருக்கின்றது. அண்மையிலே நாட்டிலே ஏற்பட்டிருந்த போராட்டம் உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு ஒரு போராட்டம் நடைபெற்றிருந்தது. இளைஞர்கள், யுவதிகள், முதியவர்கள் என வயது வேறுபாடு இன்றி அனைவரும் ஒன்று திரண்டு கொழும்பிலே நாட்டில் பல பகுதிகளிலும் தனித்தனியாகவும் ஒன்று சேர்ந்து அவர்கள் ஒரு போராட்டத்தை, அறவழி போராட்டத்தை, அன்பின் போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். இதன் போது அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் என்ன? நாட்டிற்கு இவ்வாறான நிலை ஏற்படுவதற்காக இவ்வாறான நிலையை ஏற்படுத்திய ஊழல், மோசடிகள் மற்றும் வீண் விரயத்தில் ஈடுபட்டவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே உழைக்கும் மக்களின் ஊழியர் சேமலாப நிதியம் உள்ளிட்ட நிதியங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த நட்டத்தை ஈடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்து வந்தார்கள். நாங்களும் பல வருடங்களாக நியூஸ் ஃபர்ஸ்ட் என்ற வகையிலே இந்த ஊழல் மோசடிகள், குறிப்பாக மத்திய வங்கி ஊழல் மோசடி தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக இதனால் ஏற்பட்ட நட்டம் தொடர்பாக பாரிய அளவிலே குரல் கொடுத்து வந்தோம். மக்கள் சார்பாக மக்களும் அதனை எதிர்பார்த்தார்கள். ஆனாலும் கூட ஒரு சில அந்த 7 தசாப்தங்களாக நாட்டை ஆட்சி செய்த அந்த குழுவினர் என்ன செய்தார்கள்? இந்த குற்றச்செயல்களில் சம்பந்தப்பட்டவர்கள் தப்பிச் செல்வதற்கான வழிவகைகளை அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். இந்த விடயம் தற்போதும் அவர்கள் மறந்து, அதாவது ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் மறந்து செயற்பட்டாலும் கூட நாட்டு மக்கள் இன்றும் மறக்காமல் அதனை நினைவில் வைத்திருக்கின்றார்கள். நினைவிருக்கின்றதா? கடந்த 11 ஆண்டுகள் வெள்ளை காலர் குற்றவாளிகள் தீர்மானங்களை எடுத்த, வெள்ளை காலர் குற்றவாளிகளே வழக்குகளை தீர்த்த, குழு உறுப்பினர்களாக இருந்த வெள்ளை காலர் குற்றவாளிகளே அடிக்குறிப்புகளை இட்ட தசாப்தம். மோசடி மற்றும் ஊழலை ஒழிப்பதற்காக நல்லாட்சியை கொண்டு வருவதாக கூறி 2015 ஆட்சிக்கு வந்தார்கள். சிங்கப்பூரிலிருந்து அர்ஜுன் மகேந்திரனை அழைத்து வந்து மத்திய வங்கி ஆளுநராக நியமித்தனர். அமைச்சரவைக்குள்ளேயே இந்த நியமனத்திற்கு எதிர்ப்பு கிளம்பியது. தனிப்பட்ட நெருக்கமே ஒரு வெளிநாட்டவரை இந்த பதவிக்கு நியமிக்க ஒரே காரணமாக காணப்பட்டது. மகேந்திரன் 2015 ஆண்டு ஜனவரியில் நியமிக்கப்பட்டார். நியமனம் பெற்ற சில வாரங்களிலேயே 2015 ஆண்டு பிப்ரவரி மாதம் 27 பாரிய பிணைமுறி மோசடி நடைபெற்றது. மத்திய வங்கியின் உள்ளக தீர்மானங்களை தனது உறவினர்களுக்கு வழங்கி நாட்டுக்கு நட்டம் ஏற்படுத்தும் வகையில் பிணைமுறிகளை விநியோகித்தமை அவர் மீதான குற்றச்சாட்டாகும். கணக்காய்வாளர் நாயகத்தின் தடயவியல் கணக்காய்வு அறிக்கையின் பிரகாரம் ஊழியர் சேமலாப நிதியத்திற்கு மாத்திரம் ஏற்பட்ட நட்டம் 9 பில்லியன் ஆகும். தற்போது 11 வருடங்கள் கடந்துவிட்டன. இந்த நட்டத்தின் தற்போதைய நிலைமை தொடர்பிலான தெளிவான கருத்து இல்லை. உண்மையில் இதனை மீண்டும் கணக்கிட வேண்டியது அவசியமல்லவா? நினைவிருக்கின்றதா? 2016 ஆண்டு மார்ச் மாதத்திலும் இதே போன்றதொரு பிணைமுறி மோசடி இடம்பெற்றது. அதன் நட்டமும் இதுவரையில் கணக்கிடப்படவில்லை. 2015 ஆண்டு ஜூலை மாதம் 14 அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்த கருத்தின் பிரகாரம் முதலாவது பிணைமுறி மோசடியின் மூலம் 5,90,000 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருந்தது. இதற்காக ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. சாட்சி விசாரணை நடைபெற்றது. ஆனால் அந்த அறிக்கை தற்போது தேசிய சுவடிகள் திணைக்களத்திலேயே உள்ளது. அதனை 2048 ஆண்டிலேயே பார்க்க வேண்டி ஏற்படும். நினைவிருக்கின்றதா? பிணைமுறைகள் மோசடி தொடர்பாக பாரதூரமான தீர்மானங்களை எடுக்க ஆலோசனை வழங்கியது யார் என்பதை அர்ஜுன் மகேந்திரன் பாராளுமன்ற தெரிவுக்குழு முன்னிலையில் கூறியிருந்தார். அந்த குழுக்களின் அறிக்கைகள் வெளியாகுவதற்கு முன்னர் பாராளுமன்றத்தை கலைத்து அறிக்கையில் அடிக்குறிப்புகளை இட்டு தகவல்களை குழப்பியவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியாத விடயமல்ல. தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் மகேந்திரன் நாட்டை விட்டு வெளியேறிய போது அவர் ஒரு திருமண விழாவுக்கு சென்றதாக கூறி அவரை பாதுகாத்தது யார் என்பதும் நாட்டுக்கு தெரியும். முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் 21,000க்கும் மேற்பட்ட கையெழுத்துக்களை இட்டும் மகேந்திரனை நாட்டுக்கு கொண்டு வர முடியாமல் போனது. தற்போது பிணைமுறி கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. மகேந்திரனுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது சர்வதேச போலீசாருக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர் இன்னமும் சுதந்திரமாகவே உள்ளார்.
நாட்டின் பொருளாதாரத்தில் தீர்மானம் எடுக்கும் பிரதான நிறுவனமான மத்திய வங்கியின் உயர் பதவிகளில் இருந்தவர்கள் நாட்டுக்கு செய்த வினை இதுதான். அன்று ஆட்சிக்கு பொறுப்பேற்ற பிரதமர் அர்ஜுன் மகேந்திரன் தொடர்பில் பாராளுமன்றத்தில் வழங்கிய உறுதிமொழிக்கு என்ன நடந்தது? இவர்கள் யாருடைய தேவைக்காக இவற்றை செய்தார்கள்? இந்த தீர்மானங்களை எடுக்க தூண்டியவர்கள் மற்றும் அவர்களை பாதுகாத்தவர்கள் யார் என்பதை மக்கள் அறிவார்கள். தற்போது மக்கள் சட்ட நடவடிக்கைகளுக்காக காத்திருக்கின்றார்கள். பொது சொத்துக்களை திருடிய, மோசடி செய்து மற்றும் வீணடித்த அந்த குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவார்கள் என்ற நம்பிக்கையிலேயே மக்கள் தற்போதைய அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். கவனத்திற்கு நினைவிருக்கின்றதா? மத்திய வங்கி ஊழல் மோசடி உள்ளிட்ட ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக தண்டனை வழங்கப்படும், விசாரணைகள் நடத்தப்படும், அவர்கள் உரிய முறையில் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறிதான் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனாலும் கூட இந்த மத்திய வங்கி முறிகள் மோசடி இடம்பெற்று 11 ஆண்டுகள் கடக்கின்ற இந்த நிலையிலே அரசாங்கம் என்ன செய்கிறது? விசாரணைகளின் முன்னேற்றம் என்ன? இது தொடர்பாக அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கும் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் அமைச்சரவை பேச்சாளரிடம் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். மத்திய வங்கியின் முறிகள் சம்பவம் தொடர்பில் இந்த பிப்ரவரி மாதத்துடன் 11 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த விசாரணைகளின் முன்னேற்றம் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து தற்போதைய நிலைமை என்ன என்பதை அறிய விரும்புகின்றேன். இதில் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான அர்ஜுன் மகேந்திரன் சிங்கப்பூர் சென்றார். அவர் தனது நண்பரான பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் திருமணத்திற்கு செல்வதாக சொல்லிவிட்டு சென்றுள்ளார். நாங்கள் சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுத்து வருகின்றோம். இது தொடர்பான வழக்குகளை தாக்கல் செய்து வழக்குகளை முன்னோக்கி எடுத்து செல்கின்றோம். அவரை மீண்டும் அழைத்து வர ராஜதந்திர தலையீடுகள் செய்யப்படுகின்றன. இது ஒரு எளிய செயல்முறை அல்ல. ஆனால் அவர் இந்த நாட்டில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்தும் நடந்து வருகின்றன. அவரை விரைவில் மீண்டும் அழைத்து வர நாங்கள் ராஜதந்திர தலையீடுகளை மேற்கொண்டு வருகின்றோம். எனவே யாரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க அனுமதிக்க மாட்டோம். எமது நாட்டின் சட்டத்திற்கு எதிராக செயற்பட்ட அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று அரசாங்கம் நம்புகின்றது.